ஷை விஷ்ணு பிரம்மா நீதிமன்ற கோர்ட்டில் அனைத்து கேட்டுக்கோப்பா ஜட்ஜி கோர்ட்டார் ஆணு பெண்ணும் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் இப்போ கணக்கை ஒண்டிக்க சொல்லிட்டாரு. கணக்கு கேஸ் கட்டு பூரா ஒண்டிக்கணும். என்னென்ன சிட்டி கிராமத்தில் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கிற கணக்கை அவர் எடுக்கார். நீதிமான் கணக்கு எடுக்கார். கணக்கு எடுத்துட்டார், கணக்கை விட்டார். என்ன கூத்தடிங்க அந்த பேப்பரை வச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்கார். ஒரு பஞ்சாயத்து போர்ட்டில் ஒரு ஆதார கார்டில் 50 வீடு கட்டி வாடகை கொடுதான், 100 வீடு கட்டி வாடகை கொடுதான். யாருக்குன்னே கெட்டடமாக கெட்டி அங்கங்கே அப்படியே கிடக்கு. இதெல்லாம் அதிகாரி பூரா, அரசியல்வாதி பூரா எப்படி நியமித்து எப்படி பாழாக்குதான்னு பார்த்தியாப்பா. கோர்ட்டில் இதெல்லாம் பார்க்கணும், பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கேஸ் கட்டி சேர்த்து வச்சுருக்கான். வழக்கறிஞர்கள் குமிஞ்சு போய் கிடக்காங்க. ஆணும் பெண்ணும் ஏப்பா ஏகப்பட்ட குமிச்சு போய் கிடக்கு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் நிறையா படித்து வருது. ஆணும் பெண்ணும் உள்ளே குமியுது நீதிமன்ற கோர்ட்டில். அப்போ இதுக்கு என்ன விட அப்படிங்கிற கணக்கு எடுக்கார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. கோர்ட்டில் வர்றது பிரச்சனை வர்றது அந்தந்த ஸ்கோடு அந்தந்த இடத்துக்குள்ளே கணக்கை கொண்டு வந்து உள்ளே காட்டிடுவான், எடுத்துருவான், போட்டுருவான், வச்சுருவான். அதான் முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துக்குள்ளே சம்மந்தம் என்ன அர்த்தம்? இது விவசாய இடமா, இது அவனோட சிட்டி கிராமத்தில் இருக்கிற இடமா அப்படிங்கிற கணக்கு பார்க்காம நீங்கள் விட்டுட்டீங்க. இப்போ அதான் பிடிக்காரு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கப்பா. கணக்கு போட்டார். பஞ்சாயத்து போர்ட்டில் பாய வச்சு உரிதானாங்க. ஆணு பெண்ணும் கவர்மெண்ட் வேலை ஆக்குறவன் எப்படி நியமிச்சு என்ன கூத்தடிக்கான். எம்எல்ஏ ஒரு பக்கம் பஞ்சாயத்து போர்ட்டில் உட்காந்து நாற்காலி சேரை பிடிச்சி ஆட்டுவான். வீட்டு வரியில் எத்தனை கோடி வந்திருக்கு, எத்தனை லட்சம் வந்திருக்கு, இதெல்லாம் கொண்டா சுரண்டு அப்படி போடு, மாற்றி போடு, இப்படி போடு எழுது, கொண்டா நான் வீட்டில் கொண்டு அடைஞ்சி வச்சுக்கிட்டோம். எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் வரைக்கும் பஞ்சாயத்து போர்ட்டில் அங்கேருந்து அனுப்புவான். இங்கே போகிறது எல்லாம் சுரண்டி இதே ஜோலி. ஒரு வார்டில் இருக்கிறவன் நல்லா கேளப்பா, சர்ச்சை ஆணும் பெண்ணும். ஒரு வார்டில் ஒரு கிராமத்தில் பெண்ணை உட்கார வச்சுருப்பான். ஒவ்வொரு பக்கமாக நியமித்து வச்சுருப்பான். பெண்ணு உட்கார்ந்த இடம், ஆண் உட்கார்ந்த இடம், இப்படியே நாற்காலி சேரில் சிட்டி கிராமத்தில். அப்போ ஒரு பெண்ணு கிராமத்தில் சிட்டியில் உட்காருதான். அவன் புருஷன் பின்னாடியே வாழை ஆட்டிக்கிட்டே போவான், தூக்கிட்டே போவான். இவன் நேராக போய் நாற்காலி சேரில் உட்காருவான். நான் பஞ்சாயத்து போர்டு தலைவர் அப்படின்னு கையெழுத்துகள் போட சொல்லி எல்லாம் கிளியர் பண்ணி இந்த அரசியல்வாதி கூத்த பாருப்பா. கூத்து அடிச்சுட்டு நல்லா தீனு அடிச்சுட்டு போய் டெய்லி தீனு வரி வருதா அதில் அடி. ஏன் இன்ஜினியர் பிளானிங்கு என்னென்ன பம்பு பிடிங்கிச்சா, பம்பு போட்டோமா, ஏன் அத்தனை கழுதியிலும் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக எடுத்துகிட்டு போய் எங்கேயா இடம் வாங்கி கட்சி ஆஃபீஸ் போடுதான். அதுக்கப்புறம் ஒரு வண்டி வாங்கிக்கிட்டான், 4 வீலரை வாங்கி கொடியை தூக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே எம்எல்ஏ போகலாமா, எம்பி போகலாமா, மந்திரி போகலாமா, முதலமைச்சர் போகலாமான்னு வார்டில் உள்ளவன் பூரா கனவு காம்பான். புரியுதா? இப்போ கொடுக்குற குடுப்பில் ஆதார கார்டில் கூவ மாதிரி குத்த வச்சு கிடக்கான். அடியே எல்லாம் கிடக்க கிராமம் சிட்டியில். நல்லா கேட்டுக்கோடா. பூரா தலைவராக இருந்தேல நல்லா பிடிச்சி ஆட்டில் புடுக்கல ஆணுக்கு பெண்ணுக்கும் எங்கன்னா உயிர் தடத்தில் அந்த சூடு வைப்பாரோ அந்த இடத்துல வைக்க விடுவார். அது அந்த நேரம் வானரப்பாட இராணுவ வீரர்கள் வைக்க விடுவார். புரியுதா? செக் பண்ணிடுவாங்க. இவன் உழைப்பு என்ன உழைப்பு எல்லாம் வந்துடும்ல. ஆதார கார்டில் அவள் குடிமி பூரா வந்துடும். ஆணுக்கு பெண்ணுக்கும் பூரா பஞ்சாயத்து போர்ட்டில் குடிமி பூரா வந்துடும். புரியுதா? அதுக்கு தான் இந்த ஆட்டம் ஆடிட்டு போகிறான். 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு நசிக்கிடுவாங்க. டைம் வரல நசுக்கி பிச்சு எடுத்து போடுவான். ஒழுங்காக போங்கடா, ஒழுங்காக விவசாயத்தை பூரா அழித்து வரான். கெட்டடமாக கெட்டி கிடக்கு பூரா. இப்போ நஞ்சு அழித்தான், புஞ்சை அழித்தான். இப்போ வயலை அழிக்க ஓடியான்ட்டான். எல்லாம் அழிச்சிட்டான். எல்லாம் அழிக்க கெட்டுறதுக்காக ஓடியாரான். இதெல்லாம் பார்க்குறது யார்? அந்த கணக்கு போடுதார் நீதிமன்ற கோர்ட்டில். எல்லா இடமும் சொத்து பூமி பூரா ஒவ்வொரு நீதிமன்ற கணக்கில் இருக்கும். இல்லை மதுரையில் இருக்குது, சென்னையில் இருக்குது, டெல்லியில், எல்லா நீதிமன்றத்திலும் எல்லா பரப்புகள் எல்லாம் நிலப்பரப்பு பூரா கடவுளுடைய சொத்து பூமி இருக்குது. எங்கள் அண்ணனுடைய சொத்து பூமி. அப்போ இது எப்படி தப்பு செய்யலாமாப்பா? பொட்டாச்சுப்பா கணக்கு. முக்கால் சத்தியம் பிச்சு உதறி எடுத்து போடுவான். வானரப்பட சூடு வைக்கிறது வச்சு அது உறுதின்றார். அதை வச்சு இழுத்துருவான். ஆணுக்கு பெண்ணுக்கு பெண்ணு வைக்கும், ஆணுக்கு ஆண் வைக்கும். இதுதான் இராணுவ படைகள், வானர படைகள் உள்ள கணக்கு போடுவார். முக்கால் சத்தியம் போட்டு அந்த கம்பியை பழுக்க வச்சு இழுத்துருங்கடா. ஆஸ்பத்திரியா, ஒரு ஆஸ்பத்திரியா எல்லாம் க்ளோஸ் பண்ணி சொரிஞ்சு மோந்து வர்றா வீட்டுக்குள்ளே. சேட்டை பண்ணையில் தண்டனை அழுந்ததான் விடுவார். அழுந்து சுடுகாட்டுக்கு போகணும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.